எனக்கு சவுண்ட் கொஞ்சம் ஒரு சோத்தோடு இருக்குது, ஸோ மன்னிச்சிருங்க, கிளியராக இல்லைனா. ப்ளஸ் ஐ திங்க் நான் கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுவேன் நினைக்கிறேன். இந்த படம் நான் முதல் வாட்டி கேட்குறது 2019, 6 வருஷமாக ஆயிடுச்சு. அந்த நரேஷனே ஒரு 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 இன்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகம். என்ன மத்தியானம் ஒரு 3 o'clock ஏதோ லீலாவரத்தில் ஐ திங்க் நரேஷ் நான் செட் பண்ணேன். எனக்கு அன்றைக்கி நைட் ஒரு டின்னர் கூட இருந்தது. ஓகே 3 o'clock நரேஷ் ஆரம்பிச்சா ஓகே மேபி 6 o'clock கூட முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நான் டைம் டின்னர் போயிடுவேன். இந்த 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னேன், செல்வா எனக்கு ஒரு டின்னர் இருக்குது, பரவாயில்ல நீங்கள் ஒரு 10 minutes நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிருக்கேன் சொன்னேன். யோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கே 4-5 மணி நேரம் எனக்கு புரியவே. ஆனால் நான் அவ்வளோ இன்வெஸ்டாக இருந்தேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சரி செகண்ட் ஹாஃபுக்கு நான் பிளான் பண்ணி ஒரு 5 மணி நேரமாக நான் பிளான் பண்ணி நான் வரேன். நீ உங்களுக்கு வேறு அவர் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வருவார், மியூசிக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதுவே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்தது. செல்வா இஸ் ஒன் ஆஃப் த ஐ திங்க் வரப்போகிற நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு இஸ் கோயிங் டு பி பிக் வாய்ஸ், பிக் கிஃப்ட் தட் வி காட். ஏன்னா அவர் சினிமா அவர் படிக்கல, அவர் பிட்ஸ் பிள்ளாடி போய் இன்ஜினியரிங் எல்லாம் படித்தா. அந்த மாதிரி அவர் கூட படித்தவங்க எல்லாம் ஐ திங்க் ஜெப்டோ, ஜொமாட்டோ இதெல்லாம் ஐ திங்க் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஹி குட் ஹவ் பீன் அந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ அவ்வளோ ஆர்ட்டை, கலையை ரசிக்கிறவர், அவ்வளோ சினிமானா அவருக்கு லைஃப், லவ் எல்லாம் படிப்பார். அதுக்கு எந்த லாங்குவேஜோ தெரியும் அதெல்லாம் அந்த லிட்ரேச்சர் எல்லாமே படிப்பார். எனக்கு அது அப்படி நம்ம அம்மா அப்பா எப்போ சொல்லுவாங்க, நாம எல்லாம் தமிழ், மலையாளம், தெலுங்கு தான் நம்ம பேசுறது இல்லை, நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க. இந்த ஜென்ரேஷனில் பசங்களுக்கு யாரும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்றும் அவ்வளோ தெரியாது, நீங்கள் கூட படிக்க மாட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ படிச்சிருப்பார். ஐ திங்க் செல்வம் கணிசரம் பேசுகிறது எனக்கு கேட்டுருக்கு ரொம்ப. நான் ஒரு லைக் ஒரு ஃப்ளை ஆன் த வால் மாதிரி நான் கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு படிக்க முடியும், அவ்வளோ எனக்கு கற்றுக்க முடியும். கணிசார் நமக்கு எப்போவுமே ஐ திங்க் நிறைய வரலாறு இதெல்லாம் சொல்லுவார். சினிமா கதைகள், பாலிட்டிக்ஸ், இது எல்லாமே என் மனசில் ஐ திங்க் எப்போவுமே நான் கேட்குற எல்லா கதையும் ஒரு சினிமா மாதிரி தான் விட்டுருக்கோம். அப்படி விஷுவலாக சொல்லுவாங்க. அதனால் செல்வா ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ என்ன பிரச்சனைனா, செல்வா எந்த டைரக்ஷனாலும் எழுதலாம். நம்ம ஒரு நரேஷன் கேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீட் பண்ணலாமா, பண்ணலாமே. ஆனால் அந்த ஏரியா வச்சு அவர் எழுதி வேற எங்கேயும் போயிடுவார். அப்போ திரும்ப மாறிடும். மச்சான் இல்லை அது ஓகே, சரி எப்படி நான் முதல்ல நமக்கு பிடிச்சவங்க அந்த வருஷத்துக்கு எப்படி திருப்பி கூடுவார் படத்தை, இது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்துடுறேன் அப்படி அவங்க மச்சான். ஆனால் அதில் கூட இன்னொரு டோன் இருக்கும், வேற எங்கேயாவது போயிடும். இதுதான் நாங்கள் 4-5 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்ல நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு 8-10 படங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு காத்தா மீட்டிங்னா லெஸ் தென் 5 hours இருக்காது, இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு 10-12 மீட்டிங் பண்ணிருப்போம். நீங்களே கணக்கு போடுங்க, நான் 50, 60, 70, 80 hours கேட்டிருக்கோம். அது ஒரு பாயிண்ட்லாம் மச்சான் நம்ம இந்த படம் பண்ணுவோமா, நானாக்கு நான் சண்டை எல்லாருக்கிட்டும் சண்டை போட்டிருக்கேன். டேய் படம் பண்ணுவோம்டா, இது என்ன எவ்வளோதான் பேசிட்டு இருக்க போகிறோம். ஆனால் இது என்னன்னா இது ஒரு டிப்பிக்கலான ஒரு கதை இல்லை, டிப்பிக்கலான ஒரு சினிமா இல்லை. இது தனியாக அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்குது, அதுதான் முடிவு செய்யும். நம்ம ஐயா இந்த படத்தில் சொல்கிற டயலாக் மாதிரி தான், இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணும் படம் தான் முடிவு பண்ணுவோம். இந்த படம் எப்போ தான் ஷூட் ஆகுது, இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம். இந்த படம் எப்போ வெளியே வரும், இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம். இந்த படத்தில் ஃபைனல் ஸ்டேஜ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ள வரும், இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம். ஸோ செல்வா எனக்கு கூட கணிசர் சொன்ன மாதிரி இது டிலே போயிட்டு இருக்கும்போது எனக்கே பயம், எனக்கு அவ்வளோ ஆசை இந்த படம் நடிக்கணும். அப்போ கொஞ்சம் ஒரு 2 yearsக்கு அப்புறம் எனக்கே பயமாக இருந்தது. டே மச்சான் வேறு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நீங்கள் என்ன மாறுவீங்களா, வேற ஏதாவது போடுவீங்களா இந்த படத்தில், நான் வெயிட் பண்ணுறேன், பரவாயில்ல நீங்கள் எழுதுங்க இப்படி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே பயம் தான்.
ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நம்ம ஆசையாக கேட்டு பிடிச்சி இவ்வளோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் வந்து நம்ம கிட்ட மரம் போயிடுமா அந்த மாதிரி பயம் இருந்தது. அடிக்கடி நம்ம இது டிலே ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வேற பயம். செல்வா ஒரு 4-5 வருஷமாக வெயிட் பண்ணிருக்காரு, இவ்வளோ யங் ஒரு டேலண்ட், நாமளா அவரோட ஃபியூச்சர் கெடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அது சொல்லி நானும் தான் சண்டை போட்டுருக்கோம். பட் ஐ திங்க் த கோல் இது, இந்த படத்துக்கு மேலே எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஆசை, அவ்வளோ நம்பிக்கை, இது அவ்வளோ ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு சினிமா என் கரியரில் இங்கே இந்த படத்தில் வந்திருக்கிற நிறைய பேரோட கரியரில் இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது எப்படி அந்த படத்துக்கு நம்ம எப்படி ஜஸ்டிஸ், எப்படி அந்த படம் டிசர்வ் பண்ணுறதுல எப்படி இந்த படம் எடுக்கிறது, இந்த கதை சொல்கிறது. எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும். நான் என் ஸ்கூலில் எனக்கு 3rd லாங்குவேஜ் தமிழ். நான் படிக்க இதெல்லாம் படித்தது தமிழ் தான். எனக்கு இப்போ கூட ஐ திங்க் நான் பேசும்போது கேரளாவில் மலையாளத்தில் இருக்க டேரக்டர்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுவீங்க, மலையாளம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணுவீங்க பேசும்போது. ஸோ அவ்வளோ பிடிச்ச எனக்கு லாங்குவேஜ். இந்த நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இங்கே கோடம்பாக்கத்தில் இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டுடியோ கல்ச்சர், அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த படத்தில் கொண்டாடி இருக்கும். அப்படி இருக்கும். அந்த ஒரு ஸ்டுடியோவை பற்றி நீங்கள் என்னெல்லாம் கதைகள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் இந்த படத்தில் ஐ திங்க் அழகாக நம்ம காட்டியிருக்கோம். அதனால் இந்த படம் நம்ம 4-5 லாங்குவேஜில் ஒன்றும் டப் பண்ணல, தமிழ் தெலுங்கு மட்டும்தான். ஏன்னா அந்த கல்ச்சர் ஐ திங்க் இந்த 2 லாங்குவேஜ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். கனிசார் அவங்க எல்லாருமே ஐயா தான் கூப்பிடுவோம். நான் ஆக்சுவலி முதல் வாட்டி கதை கேட்கும்போது நீங்கள் ஐயா யார் காசு பண்ணுறீங்க, யார் காசு பண்ணாலும் எனக்கு ஃப்ரம் மை இன்சைட்ஸ் உள்ளே இருந்து நான் ஐயா நான் கூப்பிட்டு எனக்கு தோணும், அப்படி ஒரு ஆள் நீங்கள் காசு பண்ணுங்க. கரெக்டாக என் ஆசைப்படி தான் வந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஐயா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆத்லெட்டிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் வர இருப்பார், அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார், எப்போவுமே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினாக டயட் பார்ப்பார், தூங்குவார், எல்லாமே. ஆனால் காஸ்டியூம் போட்டு வந்தால் இந்த காலையில் செட்டுக்கு வந்த கணிசாரும் இந்த காஸ்டியூம் வந்த கணிசார் ரெண்டு பேர். பட் எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கணிசார் உங்க கூட. எவ்ரிடே நான் அப்படி கேட்டே இருப்பேன். எனக்கு இந்த கதைகள் கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற செல்வார், அதனால இவ்வளோ நரேஷன். பட் கணிசார் கிட்ட நமக்கு அவ்வளோ கதைகள் கேட்க முடியும், அவ்வளோ அழகாக சொல்லுவார். அண்ட் அவருக்கு ஐ திங்க் எங்களை விட சின்ன பசங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் விட அவருக்கு தான் எக்ஸைட்மெண்ட், அவருக்கு தான் இந்த படம் மேலே நீங்கள் பண்ணு தம்பி, நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணலாமே. அவர் எதுக்குமே நோ சொல்ல மாட்டார். அவ்வளோ எக்ஸைட்டடாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பார் செட்டில். ஸோ ஐ திங்க் எவ்ரிடே அவர் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் இல்லைனாலும் நாங்கள் செட்டில் எல்லாருமே சேர்ந்துருக்கும்போது அவர் பேசுகிற விஷயங்கள், கதைகள், அவர் படித்த புக்ஸ் எல்லாத்தையும் பற்றி அவர் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ கணி சார். ஏதோ உங்களை பற்றி பேச நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிறேன். ஐ ஹோப் யூ டூ மெனி மோர் ஃபிலிம்ஸ். ஏன்னா கணி சார்னா சினிமான்னு அவ்வளோ ஐ திங்க் காதல் மாதிரி தான். ஸோ மச் இன் லவ்ஸ் இட். அவரே சொல்லுவார், தம்பி இந்த மாதிரி படம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் விஷயம். நம்ம அதனால இதுவே எவ்வளோ டேட்ஸ் என்ன வேணும் அவர் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தது. ரொம்ப என்ன சொன்னாலும் இஸ் ஹாப்பி டு. யார் ஒரு செலக்ஷன் கொடுத்தாரோ அதில் ஒரு ஈகோ இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி இருந்துச்சு. வெரி பாசிட்டிவ் செட். எல்லாருமே இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அவ்வளோ ஐ திங்க் நம்பிக்கையோட அவ்வளோ ஆசையாக பண்ண படம். பாகிஸ்ரீ ஃபைண்டிங் யூ ஐ திங்க் அது ஒரு பெரிய டாஸ்க். நானா சொன்ன மாதிரி அடிக்கடி அவ்வளோ ஆடிஷன் போயிட்டு இருந்தது, அவ்வளோ பேர் ஐ திங்க் யூ சர்ச்சிங். ஆனால் செல்வா ரொம்ப கிளியராக இருந்தது. படத்தில் நம்ம குமாரி எப்படி இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் டிஸ்கவர் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸும் மக்களும் அப்படி தான் குமாரியை டிஸ்கவர் பண்ணுவாங்க. புது டேலண்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 6 மாதம் தேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 இயர் சென்னையில் இருந்து தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க ரிஹர்சல்லாம் பண்ணி அவ்வளோ ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் தான் ஷூட் எப்பவுமே டிலே பண்ணி ஐ திங்க் அவங்க இப்போ தெலுங்குல பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு மெமரபுளான ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஒரு படத்துலேயே நீங்கள் எல்லாம் டேக் அவுட் யுவர் ஹார்ட்ஸ்
என் குமாரி அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குமே, எங்களுக்கு எல்லாருக்குமே படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா. ராணா மச்சான் மச்சான் சீஃப் ப்ரோ இப்படி தான் இருப்போம். அதுவும் சின்ன வயசுல இருந்து ஐ திங்க் நாங்கள் முதல் வாட்டி சந்திக்கிறதே நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம கொடைக்கானல் ஊட்டில் சந்தித்தோம். அப்போவே எனக்கு தெரியும், அப்போவே நல்லா ஹைட்டாக இருப்பார். தென் என்னை விட அதுக்கு முதல்ல he came into the industry. ஸோ நான் முதல்ல அந்த ஐ திங்க் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷூட் இதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டு இருப்பேன். தென் மெதுவாக நான் வந்தேன். என்னோட முதல் தமிழ் படம் வாய்மொழி பேசுவோம் அவரோட ஆடியோ லான்ச் இங்கே தான் சத்தியத்தில் தான் நடந்தது. அதுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட். இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், சேர்ந்து ஒரு படத்தில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம், திரும்ப இங்கே வந்திருக்கோம். இந்த 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 பர்டிகுலர் ஸ்க்ரீன் கட்டுறதுல எனக்கு வரும். இந்த லைஃப்பில் நான் முதல் வாட்டி பார்த்ததுல எனக்கு ஸ்கூல் டைமில் வரும் இந்த ஞாபகம் இருக்குது. ஸோ கம்மிங் ஹியர் இப்போ என் படம் நம்மளோட படத்தோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது அது ஒரு வேறு த்ரில். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் இந்த டிலேஸை பற்றி நாங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுறோம், சரிதான். பட் ஆனால் அவ்வளோ பேஷனட்டாக சினிமாவை பேக் பண்ணுற ஐ திங்க் நாட் ஜஸ்ட் ராணா, சுரேஷ், அந்த ஃபேமிலி அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட் அது ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராமல் நம்ம எப்படி ஷூட்டு போகிறது தான் அவங்களோட ஐ திங்க் பிலீஃப். ஸோ அதுக்காக ஐ திங்க் நிறைய உழைச்சிருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி. நீங்கள் படம் பார்க்கும் உங்களுக்கு புரியும் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஏன்னா இது எவ்வளோ டீட்டெயிலாக வேணால் சொல்லலாம், அவ்வளோ டீட்டெயிலாக அவர் எழுதுவார். செல்வாவை எடிட் பண்ணுறது தான் கஷ்டம், படம் எடிட் பண்ணுறது அதோட பெட்டர் நினைக்கிறேன், அதோட ஈஸியாக நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ எவ்வளோ நாள் எழுதுவார். ஸோ சீஃப் ஐ திங்க் யூ அண்ட் மீ ஆல்வேஸ் நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் வாழ்கிற லைஃப்ஸ் எங்களோட சினிமா கரியர்ஸ் எல்லாம் இப்போவுமே இது கனவா நிஜமாவா அப்படிதான் இருக்கும் இல்லையா? எனக்கு எப்போவுமே நான் இப்போவே இங்கே நிற்கிறேன், எனக்கு இப்போ இது நான் கனவை பார்க்குறேன்னா இது ஆக்சுவலாக நடக்குதா, நான் நடிகன் ஆகிட்டேன்னா, நான் இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இது எல்லாமே ஒரு ஐ திங்க் அன்பிலீவபிள் ட்ரீம் தட்ஸ் கம் ட்ரூ. அண்ட் இப்போது நவ் வி ஆர் இன் அ பிளேஸ் வேர் எங்களுக்கு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் ப்ரொடக்ஷன்னா எல்லாரும் ஐ திங்க் முதல்ல ஜென்ரலி பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படம் வந்துச்சு இவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கும், நீங்கள் அவ்வளோ பணம் போட்டீங்க, இவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் எடிட் பண்ணி முடியும். பட் அதை விட ஐ திங்க் நாம் எல்லாம் ப்ரொடக்ஷன் என்ன என்ஜாய் பண்ணுவோம்னா எப்படி இந்த படம் டிசர்வ் பண்ணுற மாதிரி எப்படி மக்கள்கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக விஷுவலாக ஒரு எக்ஸ்ட்ராவேகன்ஸ் மாதிரி நம்ம எப்படி காட்ட முடியும், அதுக்கு யாரெல்லாம் சேர்ந்து ஒரு டீமை பில்ட் பண்ண முடியும், எந்த பெஸ்ட் டேலண்ட்ஸை கொண்டு வர முடியும், என்ன போஸ்ட் என்ன ப்ரீ ப்ரொடக்ஷன், அதில் எவ்வளோ டைம் எப்படி இருந்து எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் ரிவார்டிங், த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங். ஐ திங்க் நாங்கள் ரெண்டு பேரும் அது சேர்ந்து எவ்வளோ சண்டை போட்டாலும் ஃபைனல் கோல் படம் சூப்பராக இருக்கணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் ஓகே, எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் எந்த பயர் என்ன சொன்னாலும் இதெல்லாம் கண்டுக்கவே வேணாம், நம்ம படம் பெஸ்ட்டாக பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என் கூடவே இருந்து ஐ திங்க் எங்களோட ஒரு பாண்ட் இப்போது ஐ திங்க் we can finish each other's sentences, we can finish each other's thoughts. ஏய் மச்சான் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், ஏய் நீ பண்ண மச்சான், இது நாங்கள் ஐ டோன்ட் திங்க் we ever disagree on something. ஐ திங்க் நான் மனசு ஏதாவது கொஞ்சம் யோசிச்சா கூட அப்படி அவர் சொல்லிடுவார். ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இது எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி நான் சொல்யூஷனை மனசில் பார்த்தா இம்மீடியட்டாக அவரே சொல்லிடுவார். ஸோ ஐ திங்க் வி ஒர்க் லைக் அ yin and yang. கூட இருந்த ஜோம், பிரசாந்த், ஐ திங்க் நிறைய திட்டு வாங்குறதுல அவங்க தான். ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பேரும் எனக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அவனை தான் திட்டுவேன், ஜோம் தான் திட்டுவேன், சேம் வே ஐ திங்க் ஒரு ஆனால் எந்த பிரச்சனை தான் பிரசாந்த் தான் திட்டுவேன். பட் ஐ திங்க் யூ கைஸ் ஆர் the silent, the warriors behind the scenes. You are the glue that sticks everybody in the team. So thank you boys, without you we can't do this, couldn't have done this. Anthony sir, it's been an absolute joy. Like he said, I think beginning shoot the first 2 weeks he came to set and he just came and stood above me like this. I was like, yaar idu avara edu panchadilla, and he's like, I'm Anthony. I was like, I'm the editor of the film.
பட் நீங்கள் இவ்வளோ ஐ திங்க் இவ்வளோ பேசி நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அப்புறமா தான் பேசுனீங்க, இன்னும் நிறையா ஐ திங்க் பேசணும் நீங்கள். ராமலிங்கம் சார், எனக்கு ஏன் பீரியட் ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா இது எனக்கு எப்போவுமே இது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி, ஏதோ நம்ம பேக் டு தி ஃபியூச்சர் படம் பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு டைம் மிஷினில் ஏறி எனக்கு போகிற அதே ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ பீப்புள் லைக் ராமலிங்கம் சார் ஹூ ஹெல்ப் அஸ் பில்ட் தட் வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் நம்ம ஐ திங்க் கார் வச்ச உடனே யூனோ ஐம் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் இன் டைம். அப்படி அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி, ஏன்னா அந்த படத்தில் நிறைய செட்ஸ் தான், செட் ஒர்க் தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம செட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போஸ்டரில் கூட அந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராமலிங்கம் சார், ஐ திங்க் நீங்கள் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணிக்க நினைக்கிறேன். அந்த ஒரு பீரியட் ரீக்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப ஆசையாக பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கும் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. டேனி நம்மளோட டிஓபி இஸ் என் கூட மகாநட்டி பண்ணியிருக்காரு, ராணா சார் கூட விராட் பருவம் பண்ணியிருக்காரு. இஸ் அ அமேசிங் விஷனரி. இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம் ஐ திங்க் என்விஷன் பண்ணுறதுல இஸ் பிரில்லியன்ட். Music we've had Janu with some amazing melodies, and now Jake's also come in. இப்போ கூட I think we are just making the film better. நம்ம ஏதோ குக் பண்ணும்போது அந்த லாஸ்ட் ஃபியூ ஸ்பைசஸ் ஏதோ ஒரு அம்மா பண்ணுற மாதிரி கொஞ்சம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் அவங்க கிட்ட சொல்லாமல் அவங்க போடுற மாதிரி இப்போவுமே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெக்டில் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் எனக்கு பெரிய ஆசை என்னென்னா இந்த படம் வைடராக மக்கள் எல்லா இடத்துலையும் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் பார்க்கணும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஐ திங்க் நேர்மையாக ஒரு கதை சொல்லியிருக்கோம். இது ஒரு ஆர்ட் படமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. இட்ஸ் வெரி கமர்ஷியல் ஃபில்ம். நிறைய ட்ராமா இருக்குது. ஐ திங்க் ரொம்ப நாளாக ஆச்சுனாலும் நம்ம ஒரு நைஸ் என்கேஜிங் ட்ராமா பார்த்துட்டு, ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இட் ஹஸ் கிரேட் மியூசிக். ஐ திங்க் த காஸ்ட் இஸ் ஃபினாமினல். ஈவன் அவ்வளோ சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஐ திங்க் November 14 நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் அவ்வளோ ஐ திங்க் வெயிட்டிங் உங்களோட ஃபீட்பேக்காக. ஸோ எனக்கு எப்போவுமே இங்கே ஒரு இடம் கொடுத்ததில் தமிழ் மக்களுக்கும் இங்கே இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஃப்ரம் த பாட்டம் மை ஹார்ட் எனக்கு அவ்வளோ கிராட்டிடியூட். நான் எப்போவுமே சொல்லுவேன், இங்கே நம்ம ப்ரெஸ் கிட்ட படம் காமிச்சா போகிறோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க படம். ஸோ டெஃபினட்டாக ப்ரெஸ் ஸ்க்ரீனிங் இருக்குது. ஐ எம் ப்ரேயிங் தட் இஸ் ஆல்வேஸ் நம்ம ப்ரெஸ் சப்போர்ட் இருக்கும் படத்துக்கு. So, November 14. Thank you very much.